ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. قال الله تعالى جل جلاله وعلا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العظيم. وقال سيد الأنبياء رسول الكرام صلى الله عليه وسلم: خلقت آدم بين الماء والطين أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்ம எல்லா முஸ்லிம்களாக முஃமின்களாக அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தாக தொட்டு வைத்தாரே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், பாக்கியம் நிறைந்த ஜும்ஆவுடைய நாளில் வருகை தரக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் என்றென்றும் நீங்காமல் நம்மிடத்திலே வந்து சேரட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அளப்பெரும் அருளால் மாபெரும் கிருபையால் இன்ஷா அல்லாஹ் தஆலா புனிதமான ரபீஉல் அவல் மாதத்தை நாமெல்லாம் அடைய இருக்கிறோம். இந்த உலகத்தை பொறுத்தவரை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எல்லா மாதத்திற்கும் தனிப்பட்ட தனித்துவமான சில மகத்துவங்களை அல்லாஹ் வைத்தான். ஒவ்வொரு மாதம் வருகிற போதெல்லாம் அந்த மாதத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை குறித்து, அந்த மாதத்தில் நடந்த வரலாற்று சிறப்புமிக்க சில நிகழ்ச்சிகளை பற்றியெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து அந்த மாதத்தினுடைய சிறப்புகளை நாம் பேசுவோம். அந்த வகையில் நாம் பார்க்கிற போது ரமலான் மாதம் வந்துவிட்டால் நமக்கு நினைவில் வருவது நோன்பும் குர்ஆனும் ஜகாத்தும். அதே போல துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் இந்த உலகத்திற்கே வழிகாட்டியாக இருந்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய புனிதமான குடும்பத்தார்களையும் நாம் துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் நினைவு கூறுகிறோம். அதே போல ரஜபு மாதம் வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மிஅராஜ் பயணம் போய்விட்டு வந்துவிட்ட அந்த நிகழ்ச்சியை நாம் நினைவு கூறுகிறோம். அதே போல முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டதை நாம் நினைவு கூறுகிறோம். என்றெல்லாம் ஒவ்வொரு மாதத்திற்கும் தனிப்பட்ட ஒரு சிறப்புகளை அல்லாஹ் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அந்த வரிசையில் பார்க்கிற போது இப்போது நாம் சந்திக்க இருக்கக்கூடிய புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதம், ரபீஉல் அவ்வல்
ரபியுல் அவ்வல் என்று சொன்னாலே முதல் வசந்தம் என்று அதற்கு பொருள். ஏன் அதற்கு முதல் வசந்தம் என்று பெயர் வைத்தார்கள் என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய காரணங்களை எழுதுகிறார்கள். இந்த உலகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் தான் உண்மையான மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஒட்டுமொத்த உலகத்திற்கே அந்த ஆனந்தமும் மகிழ்ச்சியும் தொற்றிக் கொள்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகைக்கு முன்னால் பெண் குழந்தைகள் என்றாலே இந்த பெண் குழந்தைகளை ஏதோ பேய்களை போல பிசாசுகளை போல பார்த்து ஒரு காலம் இருந்தது. பெண் குழந்தை பிறந்து விட்டாலே கேவலமாக நினைக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் எப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்தார்களோ பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தால் அவர்களுக்கு சுவனத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் வைத்தான் என்று சுப செய்தி சொன்னார்களா இல்லையா? எனவே பெருமானார் வந்தது ஒட்டுமொத்த பெண்கள் குலத்திற்கும் அது மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாய், ஒரு திருநாளாய், கொண்டாடப்படக்கூடிய நன்னாளாய் அது மாறுகிறது. எனவே பெண்களுக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசந்தம், முதல் வசந்தம் என்று நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு பின்னால் அதே போல அதே பெண்களுக்கு சொத்துரிமை என்பது அந்த காலத்தில் இல்லாமல் இருந்தது. பெருமானார் வந்தார்கள், அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய சொத்துக்களில் சரியாக பங்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள் இறைவனிடமிருந்து. இதுபோல நிறைய விஷயங்களை நாம் எடுத்துக் கொள்கிறோம். வயதானவர்கள், குழந்தைகள், பெண்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், ஏழைகள், தேவை உள்ளவர்கள், ஏன் கருப்பினம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிற வேறுபாடு எல்லாவற்றையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துறந்து அத்தனை மக்களுக்குமான ஒரு வசந்தத்தை அவர்களுடைய பிறப்புக்கு பின்னால் ஏற்படுத்தி வைத்த காரணத்தால் இந்த மாதத்திற்கு எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் பெயர் வைத்தான் ரபியுல் அவ்வல். இது முதல் வசந்தம். எல்லா மக்களுக்கும் இதற்கு பின்னால் தான் இந்த வசந்தம் தொடங்குகிறது. குல்லு சுரூரி வதாபி ஷஹரில் மௌலிதி. மௌலிது நாம் ஓதக்கூடிய அந்த கவி அடிகளில் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே உருவாகிறது என்று எழுதுகிறார்கள். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கே அருட்கொடையாய், பெரும் பாக்கியமாய், ரஹமத்தாய் வந்து இறங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லா மனிதர்களும் ஒரு காலத்தில் சிலைகளுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு கை கூப்பி அந்த விக்கிரகங்களை எல்லாம் வழிபடக்கூடிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் எப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களோ இந்த சிலைகள் உங்களுடைய எந்த தேவையும் நிறைவேற்றாது. ஒரு சின்ன ஒரு ஈயோ கொசுவோ அதன் மீது வந்து உட்கார்ந்தாலும் அதை விரட்டக்கூடிய சக்தி எதுவும் வல்லது அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நின்று இந்த உருவ வழிபாட்டை, சிலை வணக்கத்தை முழுமையாக ஒழித்தார்கள். கிட்டத்தட்ட சொல்ல போனால் வேறு வார்த்தையில் எல்லா மக்களையும் நரகத்திலே இருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்து பிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கான பாக்கியத்திற்குரியவர்கள் என்று நாம் சொல்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனினுடைய வழிநெடுகிலும் நிறைய இடங்களில் ஒரு செய்தியை திரும்ப திரும்ப பேசுகிறார். நீங்கள் மிகப்பெரிய நரகத்தினுடைய அந்த விளிம்பில் நின்று கொண்டு விழுவதற்கு தயாராக இருந்தீர்கள். நான் வந்து உங்களை காப்பாற்றினேன். குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மின்ஹா. நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பில் நின்று கொண்டு விழுவதற்கு தயாராக இருந்தீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபிமொழிகளில் இப்படியும் ஒரு செய்தி வருகிறது. ஒரு விளக்கை தேடி போய் விழக்கூடிய விட்டிலை போல நீங்கள் போய் போய் எல்லா மக்களும் நரகத்திலே விழுவதற்கு நீங்கள் தயாரானீர்கள். விட்டிருந்தால் போய் நரகத்தில் விழுந்து விடுவீர்கள். நான் வந்து உங்களுடைய இடுப்பை பிடித்து நான் காப்பாற்றுவேன். ஒவ்வொரு நபராக நரகத்திற்கு போக விடாமல் அவருடைய இடுப்பை பிடித்து இழுத்து நரகத்தில் இருந்து தூக்கிவிட்டு நான் சுவனத்தில் அவரை கொண்டு வந்து நான் சேர்த்தேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? இந்த வார்த்தை மிகவும் பெருமானாருக்கு பொருத்திய ஒரு வார்த்தை. ஏனென்று
சொன்னால் அப்பேற்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவில்லையானால் நாம் இன்றைக்கு முஸ்லிம்களாக இங்கே அமர்ந்திருக்க மாட்டோம். நம்முடைய பெயர் ராமசாமியோ குப்புசாமியோ. இன்றைக்கு இந்த பள்ளிவாசல் இருந்திருக்காது, உலகத்தினுடைய எந்த பள்ளியும் இருந்திருக்காது. பெருமானார் வராவிட்டால் நீங்களும் நானும் முஸ்லீம் இல்லை, பள்ளிவாசல் இல்லை, மதரசாக்கள் இல்லை, அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் இந்த உலகத்தில் இருந்திருக்க முடியாது. பெருமானார் எப்போது வந்தார்களோ நம்மை எல்லாம் காப்பாற்றினார்கள். கியாமத் வரைக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் சுவனத்தை வாங்கி தராமல் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலம் உறங்க மாட்டார்கள். அப்பேற்பட்ட பெருமானார் உதித்த இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நாம் அடைய இருக்கிறோம். இந்த நாள் வந்துவிட்டால் சாதாரண நாளை போல நாம் கடந்து விட்டு போக முடியாது. ஏனென்று சொன்னால் வருஷத்திற்கு 2 நாள் நமக்கு பெருநாள் என்று நாம் கொண்டாடுகிறோம். ரம்ஜான் பெருநாள் என்று கொண்டாடுகிறோம், பக்ரீத் பெருநாள் என்று கொண்டாடுகிறோம். இந்த 2 பெருநாளை விடவும் 3வது ஒரு பெருநாள் பெருமானார் பிறந்த அந்த மாதமும் அந்த நாளும் தான் நமக்கு மிகப்பெரிய பிறந்த நாள். ஏனென்று சொன்னால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லையானால் அந்த 2 பெருநாளும் நமக்கு கிடைத்திருக்காது. அந்த பெருமானார் வரவில்லையானால் சொர்க்கம் கிடைத்திருக்காது. பெருமானார் வரவில்லையானால் இந்த உலகத்தினுடைய எந்த வசந்தமும் கிடைத்திருக்காது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உதித்த இந்த மாதமும் நாளும் அந்த பெருநாட்களுக்கெல்லாம் பெருநாளாக இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். இந்த மாதம் வந்துவிட்டாலே பெருமானாரினுடைய புகழ் மாலை பாடக்கூடியவர்கள் அதிகமாகி விடுவார்கள். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்கள், மார்க்கத்தினுடைய மேடைகள், மார்க்கத்தினுடைய சபைகள் எல்லாவற்றிலையும் பெருமானாரை பற்றி பேசுவார்கள், அதிகமாக கேட்பார்கள், எழுதுவார்கள், கவி பாடுவார்கள், படிப்பார்கள். நாயகத்தை திரும்ப திரும்ப அவருடைய வரலாறை வாசித்து இன்னமும் ஈமானிய உரம் ஏற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம் தான் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் என்று சொல்கிறோம். இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார். இந்த திங்கட்கிழமைக்கென்றே தனிப்பட்ட சில சிறப்புகள் அல்லாஹ் வைத்துதான். பெருமானாருடைய வரலாற்றோடு ஒட்டி போகக்கூடிய திங்கட்கிழமை. பெருமானார் சொல்கிறார்கள், இந்த திங்கட்கிழமை தான் நான் பிறந்தேன். இதே திங்கட்கிழமையினுடைய நாளில் தான் வஹி என்கின்ற அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து ஹிராவிலே நான் இருக்கிற போது இறைவன் புறத்திலே இருந்து முதலில் இறை வேதம் வந்தது இந்த திங்கட்கிழமை. அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனது இந்த திங்கட்கிழமை. இதே திங்கட்கிழமை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள். எனவே பெருமானாரினுடைய இந்த வாழ்க்கையோடு ஒட்டி இருக்கக்கூடிய 4 முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து குவிந்து ஒரு இடத்திலே ஒரு நாளில் சேர்கிறது என்று சொன்னால் அது திங்கட்கிழமையுடைய நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் திங்கட்கிழமையில் நோன்பு வைக்கிறேன். பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது இது மார்க்கத்தில் கிடையாது. அப்படியே ஒரு மனிதர் கொண்டாடினால் கொண்டாட வேண்டும் என்று வைத்தால் நல்ல விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே பிரஸ்தாபித்து சில விஷயங்களை செய்யலாம் என்று பெருமானாரினுடைய வாழ்க்கை வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. திங்கட்கிழமையுடைய நாளில் பெருமானார் நோன்பு வைப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்டபோது, அந்த நாளில் நான் பிறந்தேன், எனவே நான் நோன்பு வைக்கிறேன். யாராவது பிறந்த நாள் கொண்டாட்டம் என்று வருகிற போது அந்த நாளில் நோன்பு வையுங்கள், நிறைய தொழுவுங்கள், நிறைய தானதர்மம் செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து ஊதி அடைத்து கேக்கை வெட்டி கொண்டாடக்கூடிய இந்த ஹராமான பிறந்தநாள் அல்ல. நல்ல மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட கூடுமான பிறந்தநாள், நல்ல விஷயங்களில் தாராளமாக கூடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார். அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா வாழ்க்கையினுடைய அங்க அவயங்களும் இந்த ரபீஉல் அவ்வலோடு திங்கட்கிழமையோடு ஒட்டியே இருக்கிறது. பெருமானார் பிறந்தது பெரும்பாக்கியம். அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. இந்த உலகத்தில் தோன்றிய காலம் முதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசாத நபிமார்கள் கிடையாது. பெருமானாருடைய வருகைக்கு பின்னால் மாறிப்போன சஹாபாக்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு வரைக்கும் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்காவில் பப்ளிக்ல நின்று தொழுக முடியல,
பப்ளிக்ல இருந்து குரான் ஓத முடியல, தொழுதால் ஒட்டக குடலை கொண்டு வந்து மேலே கொண்டுகிறான், குரானை வெளிப்படையாக ஓதினால் கல்லை எடுத்து அடிக்கிறான், தெருவிலே நடந்து போனால் முட்களையும் கற்களையும் போட்டு நம்மை சித்திரவதை செய்கிறான். இப்படி கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் அடிமைகளை சூடு போடப்பட்டது, கொடூர முறையில் அவர்கள் தாக்கப்பட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் பெரும் துன்பத்திற்கு ஆளான போது அதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்காவில் இத்தனை வருஷம் நீங்க இருந்துட்டீங்க, ஆனால் இனிமேல் உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் தயவு செய்து நீங்கள் ஹிஜ்ரத்துக்கு கிளம்புங்கள் என்று பெருமானார் சொல்லி அனுப்பி வைத்தார். முதல் ஹிஜ்ரத்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அல்ல, முதலில் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, அதுவும் குறிப்பாக உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவிற்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தியோப்பியா, கருப்பினத்தவர்கள் வாழக்கூடிய அந்த நாட்டிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியுடைய தலைமையில் அனுப்பி வைத்தார்கள். அபிசீனியாவில் போய் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷங்கள் நிம்மதியாக முஸ்லீம்கள் அந்த நாட்டில் வாழ்ந்தார்கள். பெருமானார் சொல்லி அனுப்பினார்கள், அபிசீனியாவினுடைய நஜாஷி மன்னர் கிட்டத்தட்ட நல்ல சாலிகான மனிதர், முஸ்லீம்களை துன்புறுத்த மாட்டார், இணக்கத்தோடு மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய மனிதர், நீங்கள் அங்கே செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச காலம் போனதற்கு பின்னால் அங்கே போய் மக்காவினுடைய காவலர்கள் அவர்களை நிம்மதியாக வாழ விடவில்லை. இங்கே இருந்து கிளம்பி போய் சில கலகங்களை ஏற்படுத்தினார். நஜாஷி மன்னர் கொஞ்சம் ஒரு ஈரடிப்பு நிலை என்று சொல்லப்படக்கூடிய 2 விஷயத்திலும் இது சரியா கெட்டதா என்று முடிவெடுக்க தெரியாமல் சஹாபாக்களை அழைத்து சில கேள்விகளை கேட்டார். அந்த கேள்விக்கு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்கிறார். அந்த பதில் சொன்னது நிறைய கிதாபுகளில் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய முஹம்மது என்ன கொண்டு வந்தார், என்ன செய்தி சொன்னார், உங்களுடைய மக்களை எப்படி அவர் மாற்றினார், இந்த உலகத்திற்கான புரட்சி என்று அவர் செய்த செயல் என்ன என்று கேட்டபோது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தியை அந்த கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, யா அய்யுல் மலிக், மன்னரே, எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் நாங்கள் எல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய கற்காலத்தில், அறியாமை காலத்தில் நாங்கள் எல்லாம் இருந்தோம். வனஅபுதுல் அஸ்னாம், சிலைகளை எல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தோம். அதே போல பெண் குழந்தைகள் எல்லாம் உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்தோம். அண்டை வீட்டாரோடு நாங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம். எங்களுடைய உறவினர்களோடு நாங்கள் பகைத்துக் கொண்டிருந்தோம். எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் துரோகம் செய்து கொண்டிருந்தோம். அநியாயமாக ஏழைகளின், அனாதைகளினுடைய உணவுகளை நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் எப்போது எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்களோ அதோடு இந்த கெட்ட பழக்கம் எல்லாம் புதைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த தீன், இந்த மார்க்கம் மிகப்பெரிய மாற்றத்தை எங்களுக்குள்ளே ஏற்படுத்தியது என்று ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகை என்பது ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே உள்ள மூட நம்பிக்கையை புதைத்தது. அது மாத்திரமல்ல, சிலை வணக்கத்தை முற்றிலுமாக ஒழித்தது. அண்டை வீட்டானோடு நீ நல்லபடியாக பழகு, உறவினர்களை ஆதரித்துக் கொள், ஏழைகளை அன்போடு பழகு என்றெல்லாம் இந்த உலகத்தினுடைய மிக உயர்ந்த நற்குணங்களை எல்லாம் எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்னவென்றால்,
மதீனத்து அன்சாரிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே தரல. இப்போ ஒரு போர் என்று வருகிற போது அதில் கிடைத்த பொருட்களை எல்லா சஹாபாக்களுக்கும் சரியாக பங்கு வைக்க வேண்டும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், ஏழைகள், தேவை உள்ளவர்களுக்கு வாரி வாரி கொடுத்துவிட்டு இல்லாதவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்துவிட்டு இருக்கக்கூடிய அன்சாரிகளுக்கு எதுவுமே செய்யல. சில உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பேர்கள் பேசிக்கொண்டார்கள் மனக்கசப்போடு, நாயகம் நமக்கு இதெல்லாம் தரல, அதனால் அவர்களுக்கு தூக்கி கொடுக்குறாங்க. இன்னமும் சொல்ல போனால் மக்காவாசிகளுக்கு பெருமானார் நிறைய தருகிறார்கள், நாம் மதீனாவாசிகள் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு உதவி செய்தவர்கள் நாம் அன்சாரிகள், நமக்கு ஏன் பெருமானார் தரவில்லை என்று மனதில் ஓரமாக சின்னதாக ஒரு கசப்பு ஏற்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அவர்களுக்கு இவ்வளவு தூரம் நாம் தந்தேன் என்பதை விளக்கி சொன்னார்கள். புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர் நிறைய கஷ்டத்தில் இருப்பார். இஸ்லாத்தின் பக்கம் அவர் கவனம் ஈர்க்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி நிறைய விஷயங்களை தந்து தீனின் பக்கம் அவரை கொண்டு வரக்கூடிய ஒரு காரணமாக இது அமையும் என்பதால் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். அதே போல தேவை உள்ளவர்கள், ஏழைகள், அனாதைகளுக்கு தருகிறார்கள். அதுவும் மக்காவாசிகளுக்கு என்று நான் தரவில்லை. மக்காவாசிகள் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் முஹாஜிர்களுக்கு நான் கொடுத்ததற்கான காரணம், அத்தனை பேரும் தன்னுடைய சொந்த நாட்டில் தன்னுடைய உறவினர்களை, தாய் தந்தைகளை, பிள்ளைகளை, சொத்து சொத்துக்களை, தன் வீடுகளை எல்லாத்தையும் இழந்துவிட்டு வந்திருக்கிறார்கள். எனவே தேவை நிறைய நிறைய இருக்கக்கூடிய அவர்களுக்கு நான் தந்தேன். இப்போது நான் கேட்கிறேன், உங்களுக்கு நான் வேண்டுமா, இல்லை என்றால் துனியாவில் அழியக்கூடிய இந்த காசு பணம் வேண்டுமா? எனக்கு ஒரு கால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு விஷயத்தை கொடுத்து ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொன்னால் நான் அன்சாரிகளை உங்களைத்தான் தேர்ந்தெடுப்பேன். நான் எப்போதும் உங்களின் பக்கம். இப்போது சொல்லுங்கள், உலகத்திலே அழியக்கூடிய இந்த காசு பணம் வேண்டுமா, இல்லை என்றால் நான் உங்களுக்கு வேண்டுமா? இவர்கள் இந்த காசு பணத்தை அள்ளி கொண்டு வீட்டுக்கு போவார்கள், நீங்கள் என்னை வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி பெருமானாருடைய வருகை என்பது வெறுமனவே காசு பணத்திற்காக அல்ல. அவர்கள் வந்தார்கள், இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் மாற்றி அமைத்தார்கள். நாம் சிலை வணக்கத்தில் இருந்தோம், அதை மாற்றினார்கள். பெண்கள் குலத்திற்கு அவர்களுடைய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். ஏழை எளியவர்களுக்கு அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அதனுடைய சிறப்புகளை, சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆன இப்னு ரபீஅத்தை, நான் இரண்டு குர்பானிக்காரர்களுக்கு பிறந்த மகன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் வருவதற்கு முன்னால் சிறப்பு என்று வைக்கவில்லை. இந்த உலகத்தினுடைய போங்கை எப்படி என்றால், சில பேர்கள் பிறப்பார்கள், பிறந்து வளர்ந்து நல்ல ஒரு நிலைக்கு போனதற்கு பின்னால் இவர் யார் என்று உலகம் அவரை அறியும். அதற்கு பின்னால் இவர் யார் என்று தெரியாது. பிறக்கிற போது வேண்டுமானால் தெரியலாம், வளர்ந்து ஒரு நல்ல ஒரு பதவிக்கு போனதற்கு பின்னால் தெரியலாம், அல்லது மரணத்திற்கு பின்னால் தெரியலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவில்லை, வாழவில்லை, மரணிக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறப்பிற்கு முன்னதாகவே அவர்களை உயர்ந்த அந்தஸ்தில் நாயகத்தை கொண்டு வந்து அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய புனிதமான நாவால் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எப்போது நபியாக இருந்தீர்கள்? மதா குன்த நபிய யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எப்போது நபி? நாம் நினைப்பது போல 40 வயதில் நபி பட்டம், இது 40 வயதில் நபி பட்டம் வெளிப்பட்டது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று வைத்துக் கொள்கிற போது அவர்கள் இன்றைக்கு நபி அல்ல. சஹாபாக்கள் வந்து கேட்டபோது, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எப்போதிலிருந்து நபி என்று சொன்னபோது, கலத்து ஆதம் பைனல் மாஇ வத்தீன், ஆதம் தண்ணிக்கும் மண்ணுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற போதே நான் நபியாக இருந்தேன். இன்னும் சில அறிவிப்பில் ஆதம் உடலும் ரூஹும் ஊதப்படுவதற்கு இடையிலே நான் நபியாக இருந்து விட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனினுடைய ஆல இம்ரானினுடைய பிற்பகுதியில் சில வார்த்தைகளை சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ரூஹ்களின் உலகத்திலே
அல்லாஹ் ஒன்று சேர்த்து அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹன் நபி, நபிமார்களே, உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் வேதங்களை தருவேன், இந்த பூமிக்கு அனுப்புவேன், வேதங்களை தருவேன், ஞானங்களை தருவேன். ஆனால் நீங்கள் வரக்கூடிய காலத்திற்கு கடைசி காலம் ஒரு காலம், அந்த காலத்தில் ஒரு நபியை நான் படைக்க இருக்கிறேன். அந்த நபி வருவார்கள், அவர்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். எல்லா நபிமார்களும் ரூஹுகளாக இருந்த போதே அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே காலு அக்ரர்னா, யா அல்லாஹ் நாங்கள் உறுதி கொள்கிறோம், அந்த நபியை ஈமான் கொள்கிறோம், அந்த நபிக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று பெருமானார் வரவில்லை. வருவதற்கு முன்னதாகவே எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் இப்போதுப்பட்ட ஒரு நபியை நான் அனுப்ப போகிறேன், அந்த நபி இப்படி இருப்பார்கள், அந்த நபியை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று நாயகத்தை பற்றி பிறந்ததற்கு பின்னால் அல்ல, பிறப்பிற்கு முன்னால் ரூஹாக இருந்த போதே அல்லாஹ் கேட்டான் என்று திருக்குர்ஆனினுடைய வசனங்கள் நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறது. அந்த வகையில் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணுக்கும் தண்ணிக்கும் இடைப்பட்ட காலத்திலேயே நான் நபியாக இருந்தேன் என்று சொன்னார். அப்பேற்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தால், அவர்களுடைய ஷஃபாஅத்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்றும் கூட ஒரு அறிவிப்பு இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட சில பழங்களை சாப்பிட்டார்கள், இந்த பூமிக்கு வந்தார்கள். கிட்டத்தட்ட சில தஃசீர்களினுடைய அடிப்படையில் 300 வருஷம் அழுதார்கள். அழுது அழுது கண்களில் கோடு போடப்பட்டது. அவர்கள் அழுத கண்ணீரில் புற்பூண்டுகள் எல்லாம் நுழைத்து விட்டது. அப்பேற்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல வருஷங்களுக்கு பின்னால் மன்னிப்பை திடீர் என்று ஞாபகம் வந்து இந்த வார்த்தை கேட்டார். யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால் நான் கேட்கிறேன், என்னுடைய பாவங்களை மன்னித்தருள் என்று கேட்டார். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா கேட்டான், முஹம்மது இந்த நபரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டபோது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னதாக அஹ்மது ஷரீஃப் என்கிற கிதாபில் பதிவு செய்யப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னை நீ படைத்தாய், மண்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து குழப்பி ஒரு பொம்மை போல செய்து உன் ரூஹை ஊதினாய். இந்த ரூஹை ஊதிய போது நான் எழுந்து அமர்ந்து பார்த்தேன். அரிசியினுடைய சொர்க்கத்தினுடைய எல்லா முகட்டிலேயும் வாயில்களிலேயும் உள்ளுக்குள்ளே நுழையக்கூடிய அந்த பகுதிகளில் பார்த்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்பது தெரியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று இந்த முஹம்மது என்கின்ற பெயரை நீ உன் பெயரோடு சேர்த்து வைத்திருக்கிறாய். அப்போ உன் பெயரோடு சேர்த்து வைத்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இவர் உனக்கு நெருக்கமானவராக, பிரியமானவராக இருப்பார் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். எனவே அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னித்தருள் என்று கேட்டபோது அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவத்தை மன்னித்தான் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நபி என்றால் இன்றைக்கு நேற்றைக்கு நபி அல்ல, உலகம் படைப்பதற்கு முன்னதாகவே அவர்கள் நபியாக இருக்கிறார்கள். இன்னமும் சில செய்திகள் தஃசீர்களில் பதிவு செய்யப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான், சொர்க்கத்தில் உலா வைத்தார். சொர்க்கத்தினுடைய எல்லா சுகபோகங்களும் கிடைத்தும் கூட ஆதமுக்கு அவர்களுக்கு மனதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு மன சஞ்சலம் இருந்து கொண்டே இருந்தது. எல்லாம் இருக்கிறது, பாலாறு, தேனாறு, பெரிய பெரிய மாளிகை எல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் ஏதோ ஒரு குறை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சோகமாகவே இருந்தார். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா படைப்பின் கூறுகள் அவனுக்கு தெரியும், மனதினுடைய ஓட்டங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு தெரியாதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு என்ன கவலை என்று? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலா எலும்பில இருந்து ஒரு பெண்ணை படைக்கிறான். அவர்களுக்கு பெயர் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அமர வைத்தவுடன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இவர்களை ஒரு பக்கத்தில், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்னொரு பக்கத்திலே அமர வைத்தார். ஒரு பெண்ணை பார்த்த உடனேயே யாரும் சொல்லவில்லை, தானாகவே பக்கத்திலே நகர்ந்து சென்றார்கள். பேச்சு கொடுத்தார்கள், பேச ஆரம்பித்தார்கள். என்ன தேவை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கிக் கொண்டு அதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் திருமணம் செய்து வைத்தான். அவர்களுடைய சந்ததிகளாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு
ஏனென்று சொன்னால் அரபுகளிடத்தில் அந்த பழக்கமும் இல்லை, அதை வாங்கக்கூடிய பழக்கமும் இல்லை. அதனால் அரபியில் அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தமும் இல்லை என்று நாம் பார்க்கிற போது, மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவன் மனைவிக்கு தரக்கூடிய ஒரு தொகை, அதற்கு பேர் மகர் என்று நாம் சொல்லுகிறோம். திருமணம் என்று வருகிற போது மகர் கட்டாயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நெருங்கிய போது ஹவ்வாவை அல்லாஹ் சொன்னான், நீ மகர் கொடுத்து விட்டு அதற்கு பின்னால் தான் ஹவ்வாவை நெருங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்ல, யா அல்லாஹ் மகர் என்றால் என்ன? மகர் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை. தொகையா? அந்த தொகை எதுவுமே இடத்துல இல்லையே என்று சொன்னபோது, இன்றைக்கு இருப்பது போல ஒரு 10 பவுனோ ஒரு 5 பவுனோ இப்படி ஒரு மகர் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லாத ஒரு காலமாக இருந்ததால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே ஒரு வழி சொல்லி கொடுத்தான். என்ன வழி? நீ மகர் தர வேண்டும், காசு பணம் எல்லாம் வேண்டாம். வேற என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது 3 முறை ஸலவாத் ஓத வேண்டும். இந்த 3 முறை ஓதக்கூடிய ஸலவாத்தை உன் மனைவிக்கு ஓதி அதை கற்றுக் கொடுத்து விட்டு அவர்களோடு நீ சேர்ந்து கொள், இதுதான் உனக்கான மகர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான் என்றும் கூட சில கிதாபுகளில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த செய்திகள் எல்லாம் சொல்ல வரக்கூடிய காரணம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பில் நபி அல்ல, வாழுகிற போது நபி அல்ல, மரத்திற்கு பின்னால் அல்ல, படைக்கப்படுவதற்கு முன்னால் இந்த பூமி வரல, வானம் கடல் திடல் சூரியன் சந்திரன் எதுவும் வரவில்லை, அப்போதும் அவர்கள் நபியாக அல்லாஹ்விடத்தில் இருந்தார்கள் என்பதற்காக வேண்டி சொல்ல வருகிறோம். எனவே அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வருகிறது. அவர்களை பற்றி அதிகமாக நாம் பேசுவோம், அவர்களை பற்றி அதிகமாக படிப்போம், அவர்களை பற்றி அதிகமாக கவி பாடுவதும், நிறைய மேடைகளில் அவர்களை பற்றி எல்லாவற்றையும் வாழ்க்கையினுடைய குழந்தை பருவம், பிறப்பதற்கு முன்னால் இளமை பருவம், வயோதிக பருவம், வாழ்வியலில், குடும்பவியலில், அரசியலில் எப்படியெல்லாம் அவர்கள் வெற்றி கண்டார்கள் என்பதை நாம் முழுமையாக படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம் தான் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம். அந்த மாதம் நம்மை வந்தடைய இருக்கிறது. எல்லாம் ரப்பல் ஆலமீன் இந்த ரபீஉல் அவ்வல் அல்ல, பல ரபீஉல் அவ்வலை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை, அவர்கள் மீது அதிகமாக நேசம் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த உலகத்தில் நாயகத்தை அதிகமாக ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை, மறுமையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தை பெற்று வாழக்கூடிய நல்ல உம்மத்துகளாக எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.